நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். இன்றைக்கு நம்மள திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆலயத்தில் அழகான துர்கை அம்மன் முன்னாடி தான் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அம்பாள் பற்றி என்ன கதை அம்மா சொல்ல போகிறாங்க பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து துர்கை அம்மன் முன்னாடி நிற்க வச்சுருக்கீங்கம்மா. ஸோ அது இங்கே இருக்கிற துர்கை கனக துர்கைன்ற பேரில் இருக்காங்க. நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்க அம்மா? நாம சொல்ல போறது வந்து அஷ்டாதசபுஜ துர்கையை பத்தி பேச போறோம். அதாவது அவ எப்படி வந்தா அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தேவகி வசுதேவரோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா கம்சன் வந்து அவளுடைய தன்னுடைய தங்க மேல இருக்கிற பாசத்தை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும்னு அவள் 2 பேரையும் உட்காந்து வச்சு தேரில் வந்து ரதம் வீதி உலா வருவான். அப்போ அசரீரியா அவனுக்கு ஒரு இதுக்கு தேவகிக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை தான் ஒன்று வதம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து அவன் டென்ஷன் ஆகிடுவான், அவளை வெட்டுறதுக்கு போவான். அப்போது வசுதேவர் சொல்வர், 8வது குழந்தை தானே உன்னை கொல்ல போகிறது, ஸோ நான் 7 குழந்தையும் உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன், நீ எங்கள் 2 பேரையும் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பார். அவர் கேட்டுன்றது வந்து ரொம்ப நியாயமாக படும். ஆனால் இவன் 2 பேரையும் எடுத்துன்னு போய் ஜெயிலில் அடைச்சிடுவான். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலலாம் அவளுக்கு முதல் குழந்தை பிறக்கும். அவர் ஒத்துண்ட பிரகாரம் அந்த முதல் குழந்தையை கொண்டு போய் கம்சன் கிட்ட கொடுப்பார். குழந்தைய பார்த்த கையோடு அவனுக்கு அப்படியே பாசம், என்ன இருந்தாலும் தாய் மாமா இல்லையா, பாசம் மிகுதியில் அந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே, சரி 8வது குழந்தை தானே என்னை கொல்ல போகிறது, இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் கடவுள் எப்பயுமே கெட்டவனை நல்லவனை ஆக்கவே விட மாட்டேன். அவருடைய பாவக்கணக்கை இன்னும் ஏற்றினா தானே முடியும். அந்த இதில் நாரதர் அங்கேருந்து வந்து, பா நீ வந்து 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகிறதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க, அதனால உனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை 2வதாவோ இல்லை 4வதாவோ இல்லை 5வதாவோ பிறந்தா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் விடாத முடிச்சிடு அப்படின்னு. இவனுக்கு அது மாமட்டிடுறது. அதனால் சரி இவன் வந்து ஓகே நான் எல்லா குழந்தையிலையும் அழிச்சிடுறேன்னு சொல்லிவிட்டு 6 குழந்தையில ஒரு தடவை கொண்டுடுவோம். 7வது குழந்தை என்ன பண்ணுவார்னா, அது வந்து பலராமர். அதுதான், அதாவது ஆதிசேஷன் வந்து பலராமரா கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறக்கிற அந்த கர்ப்பத்தை வந்து கிருஷ்ணரே என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நந்தகோபருக்கு 2 ஒய்ஃப், இன்னொரு ஒய்ஃபோட கர்ப்பத்தில் கொண்டு போய் இந்த குழந்தையோட கர்ப்பத்தை வச்சுட்டு தேவகிக்கு 7வது குழந்தை கலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரி, இப்போ 8வதுக்கு எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருப்பா. 8வது வந்து பகவானே தேவகிக்கு பிறக்கிற, அவள் வேண்டின்ற பிரகாரம் பிறந்ததும் பார்த்தேன்னா அங்கே இருக்கிறவா எல்லாரும் தூங்கின்னு இருப்பா, யாருக்கும் எதுவுமே தெரியாது. இங்கே பார்த்தேன்னா யசோதா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ கிருஷ்ணரே சொல்வர், என்னை கொண்டு போய் கோகுலத்தில் வச்சுட்டு நீ அங்கேருந்து அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் வசுதேவர் வந்து இந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து எடுத்துன்னு வருவார். இந்த குழந்தை உள்ளே வந்ததும் ஜெயில் கதவெல்லாம் கண்ணால் எல்லாம் மூடின்ற பிறகு தூங்கின்ற எல்லாரும் எழுந்துருவோம். எழுந்துன்றதும் கம்சனுக்கு 8வது குழந்தை பிறந்துருச்சு, இதுதான் நம்மளை கொல்ல போகிறது அப்படின்ற வேகத்தில் அங்கேருந்து வருவோம். வந்துட்டு இந்த குழந்தைய தூக்குமா, இது பெண் குழந்தையா இருக்கே அப்படின்னு நினச்சிப்போம். இருந்தாலும் இது 8வது குழந்தை நம்மளை கொல்லுன்னு சொல்லியிருக்கான், இதை நம்ம விடக்கூடாதுன்றதுல அது தூக்கி அடிக்கிறதுக்கு போவோம். காலை பிடிச்சிப்போம், நீ அவனை ஒரு விடும். அந்த குழந்தை விட்டுட்டு மேலே போய் அஷ்டாதசபுஜ துர்கையாக மாறிட்டு, நீ என் காலை பிடிச்சிட்ட அதனால் உன்னை விட்டுடுறேன், ஆனால் உன்னை கொல்லக்கூடியவன் கோகுலத்தில் வளர்ந்துட்டுருக்கான், அதை அவன் சொல்லாமையாவது இருந்திருக்கலாம், அதையும் அவன் போட்டு கொடுத்துட்டா அழகா, கோகுலத்தில் வளர்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் மறைஞ்சு போவோம். ஆனால் அந்த அஷ்டாதசபுஜ துர்கை ரொம்ப விசேஷமானது. அவளுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் அரளி இதிலால் பூஜை பண்ணி, எல்லா துர்கைக்குமே ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் நிறைய கோவிலில் அஷ்டாதசபுஜ துர்கை இருப்பாள். அவள் ரொம்ப ரொம்ப விசேஷமான இது. யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த செவ்வாய்க்கிழமையில் போய் ராகு காலத்தில் போய் அவளை பார்த்து அரளி புஷ்பங்களால் அவளுக்கு அர்ச்சனை பண்ணி தூபதீப ஆராதனைகள்லாம் பண்ணினேன்னா, அதாவது நமக்கு நடக்கக்கூடிய, அதாவது என்னதான் நம்ம நல்லதே பண்ணி நல்லதே செஞ்சிருந்தாலும்
நம்மளை சுற்றி வந்து சில துர்தேவதைகளோட இது, சில கண் திருஷ்டியோட இது, அதெல்லாம் இருக்க தான் இருக்கும். அதெல்லாம் அவளால் கண்டிப்பாக ஒழியும். இது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பிடிச்சிருக்கிற ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த தொடர்பு தான் நிறைய படங்களாட்டும் சீரியல் எல்லாத்துலேயும் குழந்தை மாத்துறது எல்லாமே தொடர்ந்துட்டே இருந்தது. ஸோ உண்மையிலேயே நீங்கள் சொன்னது வந்து அது நீங்கள் சொன்ன விதம் கேட்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுமா. தேங்க்யூம்மா. ஓகே விவர்ஸ், அம்மா சொன்ன கதை நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இப்போ துர்கைக்கான பிரசாதம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கிச்சனில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. தி டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். ஸோ அம்மா, துர்கை அம்மன் ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இப்போ என்ன பிரசாதம் சொல்லி தர போறீங்கம்மா? துர்கைக்கு ரொம்ப விசேஷமானது வந்து எலும்பிச்சம்பழ சாதம். ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன மைல்டு வேரியேஷன் மட்டும் அதில் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெந்தயம் கொடுங்க. இதில் ஆக்சுவலி இருக்கிற இது வந்து இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை பார்த்தேன், எடுத்தோடனே வந்து என்ன எதுவும் கேட்காம வெந்தயம் கேட்குறீங்களேன்னு. இந்த வெந்தயத்தை வந்து நல்லா யூஸ்வலியே சொல்லியிருக்கேன், இந்த வெந்தயம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டேன்னா ஊறுகாயெல்லாம் போடுறதுக்கு கூட இது உதவும்னு. இந்த வெந்தயத்தை வந்து நல்ல கலர் மாற வாசனை வர வறுத்துன்ட்டு பொடி பண்ணி இந்த லெமன் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. ஓ ஓகே. ஆல்ரெடி லெமன் அதுவே கொஞ்சம் புளிப்பு துவர்ப்பாக இருக்கும். இது வந்து நான் தரேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வெந்தயம் வந்து எல்லாரும் நினச்சிட்டுருக்கா கசக்கும்னு. அது வந்து ஒரு வறுக்கிற பிரகாரம் வறுத்து ரொம்ப கருக வறுத்துட்டேன்னா கசக்கும் கண்டிப்பாக. அது ஓரளவுக்கு நீங்கள் இதை இது பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நன்னாவே இருக்கும். துர்கைக்கு எடுத்ததே எப்பயுமே வந்து எலும்பிச்சம்பழம் தான். செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுகாலத்தில் எல்லோரும் எலும்பிச்சம்பழத்தில் விளக்கேற்றுவா. ஆமாம், அதாவது ஜென்ரலாகவே அம்பாளுக்கு நம்ம போட்டு எந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கனாலுமே அம்பாளுக்கு வந்து நம்ம எலும்பிச்சம்பழத்தினால மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். அது வந்து நம்ம அதாவது வாசனை அப்படின்பா. என்னன்னு கேட்டேன்னா நம்ம ஒத்துத்தருக்கு மேலேயும் ஒரு வாசனை இருக்கும். சில பேர் மேலே இருக்கிற வாசனை அவளுக்கு அப்படியே கொமட்டுமா. ஆனால் வந்துட்டா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றதுல அவளை கஷ்டப்படுத்தாத இருக்கிறதுக்கோசரம் எலுமிச்சம்பழம் மாலை போடுறது. இதை வறுத்துட்டோம், இந்த லெவலில் கோல்டன் கலரில் இருந்தால் போதும். இது ஆறட்டும்பா. இது சொல்லவே சொல்லுவா, அதனால்தான் நல்லெண்ணெய் கொடுப்பா. எலுமிச்சம்பழ சாதம் நல்லெண்ணெயில் பண்ணுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். கடுகுப்பா. ஸோ இது வரைக்கும் எலுமிச்சம்பழ மாலை வந்து வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். இனி நீங்கள் சொன்னது தான் ஆக்சுவலி இது உண்மையான இதுதான். ஓகே. ஏன்னா நம்ம எல்லார் மேலேயுமே ஒரு ஓடர் இருக்கும். அந்த ஓடர்னால அம்பாவை நம்ம படுத்தக்கூடாதுங்கிறது தான் நிஜம். நம்ம வந்து அந்த சன்னிதானத்தில் போய் நிற்கிறதே கண்டிப்பாக அவள் வந்து நம்ம குழந்தைகள் வந்திருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்கிட்ட அவளுடைய அனுகிரகம் வரைச்சி நம்மக்கிட்டேருந்து, அதாவது நம்ம பலவிதமான இது சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஓடர்னால அவள் கஷ்டப்படக்கூடாது, அதுதான் நிஜம். பித்தம் இல்லாத இருக்குங்கிறதெல்லாம் வேற விஷயம். எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது அவளை படுத்தாத இருக்கிறதுக்கு தான். ஒரு ஸ்பூன் கிட்டக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு, நிலக்கடலை போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுருக்கோம்.
வரமிளகா. ஸோ துர்க்கை அம்மனுக்கான பிரசாதம் எலுமிச்சை பழ சாதம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா. ஸோ அது வந்து ஆரம்பமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்காங்க அரைக்கிறதுக்காக. ஸோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. தி டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். மஞ்சப்பொடி கொடுத்துருமா. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா போட்டு, பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நல்லா வறுப்பட்டுட்டு அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். சாதம் கொடுக்கும். பச்சரிசி சாதம் இது. உப்புப்பா, சாதத்தில் உப்பு கிடையாது. நல்ல நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். இதை பொடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுருந்தா போதும். எலுமிச்சம்பழம் சாறு, நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவா எல்லாரும் செவ்வாய்க்கிழமையில் ராகுகாலத்தில் தான் போய், செவ்வாய் தோஷம் இருக்கிறவா எல்லாருமே ராகுகால துர்க்கைக்கு தான் பூஜை பண்ணுவா. இது மாதிரி சில பேருக்கு மாதிரி ராகுகால துர்க்கைக்கு விளக்கேற்ற சொல்லி, அதாவது ரொம்ப தீராத நோய் இருந்ததுன்னா பண்ண சொல்லி ஜோசியெல்லாம் சொல்லுவாள். இது மாதிரி நிறைய பேருக்கு துர்க்கையோட அனுகிரகம் தேவையாக இருக்கும். ஆனால் துர்க்கைக்கான பிரசாதமாக பார்த்தீங்கன்னா இல்லை லெமன் ரைஸ் தான். அரளி புஷ்பம், லெமன் ரைஸ், லெமனால் ஏற்றின விளக்கு, ஜோராக ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி கொடுப்போம். நல்லா எண்ணெய் விட்டதால் பார்க்கும்போதே அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்குது சாதம். நம்ம எடுத்துட்ட அளவுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டால் தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே கலந்த சாதம் அப்படின்னா அது கொஞ்சம் உண்டுன்னு எண்ணெய் விட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் டயட் பார்த்தா முடியாது.
துர்கையோட பிரசாதம். தேங்க்யூம்மா. ஸோ துர்கை அம்மன் அவங்களுடைய கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் அம்மனுக்கான பிரசாதம் எலுமிச்சை சாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இது போட்ட வெந்தயப்பொடி போட்டது கூட கசக்கும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அதான் தோணும். அது மாதிரி எதுவுமே இல்லைம்மா, இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. துர்கை அம்மனுக்கான எலும்பிச்சம்பழ சாதம் ஒரு சின்ன கடாயில் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துன்னு நல்லா வாசனை வர செவக்க வறுத்து எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி ஆர் நிலக்கடலை இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதில் 2 வரமிளகா போடுங்க, மஞ்சள் பொடி போடுங்க, கருவேப்பிலையம் போடுங்க, பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க, இஞ்சி 1 இன்ச் துண்டை பொடியாக கட் பண்ணி போடுங்க, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சரிசி சாதம் நல்லா உதிரியாக 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சு உதிரியாக வெடித்து அதில் போட்டுட்டு உப்பையும் போட்டு வெந்தயத்தை பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெந்தய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் வரைக்கும் சாறு எடுத்து இதில் புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி அம்மனுக்கு நைவேத்தியத்துக்கு கொடுக்கலாம். ஜோரான லெமன் சாதம் தயார். நல்லா சப்பை கொட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரையான ரைஸ் அப்படின்னு இது பண்ணுவோம். பட் இது அவ்வளோ சூப்பராக செம பிஞ்ச் டேஸ்டோடு இருக்குமா. தேங்க்யூம்மா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா சூப்பரான லெமன் ரைஸ் சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். நன்றி, வணக்கம்.